நேற்று நைட்டு ஒரு சரியான ஃபைட்டு நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், யாரு பக்கம் நியாயம்னே சொல்ல முடியல. இந்த சீசனில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்காக பாரு வந்து மற்ற எல்லாருக்கிட்டேயும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆதிரை கூட, எஃப்ஜே கூட எல்லாரு கூடயும் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எப்படியோ சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் சுபிக்ஷா காயின்ஸ் கிடைச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உழைப்பாளிக்கு தான் கொடுப்பேன், நான் வந்து உங்களுக்கெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ பாரு கேட்குறது லஞ்சம், சுபிக்ஷா கொடுத்தாலும் லஞ்சம். ஏன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கு நம்ம வந்து லஞ்சம் கொடுத்து தான் நம்ம வந்து இது வாங்குறது மாதிரி ஆகும். ஸோ பாரு கேட்குறதும் தப்பு தான். ஆனால் இதை சுபிக்ஷா அப்படின்னா டீல் போடும்போதே யோசிச்சிருக்கணும். அதை அவங்க பண்ணலை. பாருக்கிட்ட டீல்லாம் போட்டு ஓகே பண்ணி எல்லாமே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா நான் உழைப்பாளிக்கு தான் கொடுப்பேன்னா, அப்போ நீங்கள் எதுக்கு பாரு கூட டீல் போட்டிங்க? சேம் டைம் இங்கே பாரு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரம்யா கூட டீல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சுட்டாங்க. சரி, ரம்யா கரெக்டானு பார்த்தீங்கன்னா, ரம்யா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, நான் வின் பண்ணால் பாருக்கு என்எஃப்பி கொடுக்க மாட்டேன்னு. ஸோ அங்கேயும் கதை டேலி ஆகிடுச்சு, இங்கேயும் டேலி ஆகிடுச்சு. இவங்க ரம்யா கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா சுபிக்ஷா இவங்களுக்கு கொடுக்காம நான் வேறு உழைப்பாளி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகர் அண்ணன்கிட்ட பாரு தான் சொல்லியிருப்பாங்க நம்ம சுபிக்ஷாவை வின் பண்ண வைப்போன்னு. ஆனால் அதுக்கப்புறமா திவாகரனா தான் பாருக்கு சுபிக்ஷாவுக்கு நிறைய காயின்ஸ் கொடுத்து நிறைய பாட்டில்ஸை ஓகே பண்ணி சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சுட்டாங்கன்னு பாரு திவாகரனா கூட சண்டை போடுறாங்க. அது ஏன் திவாகரனை வந்து நீ தானே சொன்னேன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறமா வந்து கானா வினோத் கிட்ட வந்துட்டு கானா வினோத் வந்து ரொம்ப மட்டமான ஒரு வார்த்தை சொன்னார். நீ மரத்துக்கு சேலை கட்டி இது பண்ண சொன்னால் கூட காயின்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தா கூட நீ பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ அது வந்து திவாகரனாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சுபிக்ஷாவை தானே மரம்னு சொல்கிற, அப்போ சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டினா நான் வந்து கொடுத்துட்டேங்கிற மாதிரி நீ சொல்கிற, நீ எப்படி அப்படி தப்பாக பேசலாம்னு சொல்லி திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. இதில் சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளவரான கேம். நீங்கள் ஒரு கேமராக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சரியான கேமர். பட் நீங்கள் இதுபடி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கனிக்கிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னா 40-60% பேசியிருப்பாங்க. ஆனால் கனிக்கு கடைசி ஒரே ஒரு காயின் தான் கொடுத்துருப்பாங்க. கனி அதை இவங்களை பற்றி தோலை உரித்து தொங்க விட்ட மாதிரி தான் கனி அதை வெளியில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கனியையும் ஏமாற்றிட்டாங்க, இவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச விக்ரம் வியானாவையும் ஏமாற்றிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே வந்து அத்தனை பேர் கூடயும் சண்டை போட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுத்த பாருவையும் ஏமாற்றிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சுபிக்ஷா வந்து ஒரு சரியான கிளவரான ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. அதை நீங்கள் கேமாக பார்க்குறீங்களா இல்லை எத்திக்ஸோட பார்க்குறீங்களாங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ கேமாக பார்த்தா சுபிக்ஷா ஒரு பக்கா கேமர். இப்படியே போனாங்கன்னா டாப் 3 வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இனிமேல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது தான் அங்கே மெயின் கொஸ்டினே. அது அடுத்த வார நாமினேஷனை பார்த்தா நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.